திருப்பானாழ்வார். ஆழ்வார்கள் வரிசையிலே 10வது வரக்கூடியவர் திருப்பானாழ்வார். இவர் பாணர்கள் குலத்திலே பிறந்து இசையிலே வல்லவராக இருந்தார். இறைவனை மனமுருகி பாடி வழிபாடு செய்தார். பாணர் குலம் என்பதாலே ஸ்ரீரங்கத்தின் உள்ளே செல்ல முடியாதபடி வடகரையிலே ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது. இவர் தென்கரையிலே இருந்து தன்னை மறந்து பாடல்கள் பாடுவார். அப்படி அன்றாடம் விடியற்கால எழுந்து எல்லா காரியங்களையும் முடித்து இறைவனை பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் லோகசாரங்கர் என்ற கோயில் அர்ச்சகர் இறைவனுடைய திருமஞ்சனத்திற்காக அபிஷேகத்திற்காக நீர் எடுக்க காவிரி ஆற்றுக்கு வருகின்றார். அவர் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றார். ஆனால் தன்னை மறந்து பக்தி பரவசமாக எம்பெருமானை நினைத்து பாடிக்கொண்டிருந்த திருப்பானாழ்வார் காதுகளில் அது விழவில்லை. அதனால் ஒரு கல்லை எடுத்து நெற்றி பொட்டில் அடிக்கின்றார். அங்கிருந்து இரத்தம் வழிய ஆரம்பிக்கின்றது. தன்னிலை மறந்து இருந்தவர் ஞாபகப்படுத்தி கொண்டு, ஐயோ இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோமே, கோவிலுக்கு செல்லக்கூடிய தீர்த்தம் எடுத்து செல்லும் அந்த பெரியவருடைய வழியில் இடைஞ்சலாக இருந்து விட்டோமே என்று உடனடியாக ஒதுங்கி சென்று விடுகின்றார். லோகசாரங்கர் அபிஷேகத்திற்கான நீரை எடுத்து கொண்டு வருகின்றார். உள்ளே ஆலயத்திலே சந்நிதியில் எம்பெருமானுடைய நெற்றியிலேயும் எந்த இடத்திலே திருப்பானாழ்வார்க்கு அடிபட்டு இரத்தம் ஒழுகியதோ அதே போல இரத்தம் பெருக்கெடுத்து கொண்டு நிற்கின்றது. இவருக்கு மனமெல்லாம் ஒரு வருத்தமும் பயமும் சேர்ந்து இருக்கின்றது. எப்படியோ அன்றைய பொழுதையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்றார். அந்த கவலையிலேயே படுத்து கண்ணயர்கின்றார். அப்போ பகவான் அவருடைய கனவிலே வந்து சொல்லுகின்றார், எனக்கு அபச்சாரம் செய்தாலும் பரவாயில்லை, அதை நான் பொறுத்து கொள்வேன். ஆனால் என்னுடைய தீவிர பக்தனாக இருக்கின்ற திருப்பானாழ்வாரை நீ கல்லால் அடித்து காயப்படுத்தி விட்டாய். அந்த நிகழ்ச்சிதான் என்னுடைய மேனியிலேயும் அந்த கல்லால் அடிபட்டு இரத்தம் வழிகின்ற காட்சி உனக்கு தெரிந்தது. நாளை மிக விரைவாக சென்று திருப்பானாழ்வாரை உன்னுடைய தோளில் ஏற்றி சுமந்து கொண்டு வர வேண்டும். திருச்சன்னதிக்கு வந்து அவருக்கு திவ்ய தரிசனம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவரும் ஒத்துக்கொண்டு பொழுது புலரும் வேளை வரையிலே காத்திருக்கின்றார். விடியற்காலை 3:30-4 மணி பொழுது புலர்ந்த உடனே வேக வேகமாக எல்லா காரியங்களையும் முடித்து காவிரி ஆற்றுக்கு செல்லுகின்றார். அங்கே திருப்பானாழ்வார் நின்று பாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய திருவடியிலே போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு, உங்களுடைய பெருமை தெரியாமல் நேற்று கல்லால் காயப்படுத்தி விட்டேன். எம்பெருமானுக்கும் அதே இடத்திலே அடிபட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது. எம்பெருமானே கூறி நீ போய் ஆழ்வாரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரை ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே அழைத்து வர வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார். அதனாலே தயவு செய்து என் தோள் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்றைய நாட்களில் இருந்த
வழக்கத்தின்படி ஸ்ரீரங்க கோயிலில் திருச்சன்னதிக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் மிக மிக உயர்ந்த நிலையிலே இருந்தவர்கள். அவர் ஒரு சாதாரண பாணர் குலத்திலே, அவர்களை பொறுத்தவரையிலே இழி குலத்திலே பிறந்தவர். இவருக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. நான் எப்படி இவ்வளவு பெரியவர் உங்களுடைய தோளில் ஏறி அமர்வது என்று கேட்கின்றார். இல்லை இல்லை, பகவானே சொல்லி இருக்கின்றார், அதனால என்னை நிச்சயமாக வர வேண்டும் என்று அழைத்து கொண்டு செல்கின்றார். அங்கு சென்ற பின்னாலே திருப்பானாழ்வார், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்து அம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளே ஒக்கின்றது. என் கண்களுக்குள்ளே அது பொருந்தி நிறைந்து நின்று விட்டது என்று சொல்கின்றார். இறைவனுடைய திருவடி என்னுடைய கண்களுக்குள்ளே நிறைந்து நிற்கின்றது, ஒக்கின்றது என்று சொல்லுகின்றார். அந்த பாசுரத்தில் கடைசி பாடல் 10வது பாடலில், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கத்து என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்லுகின்றார். பெருமானை எட்ட இருந்து பல அடி தூரம் கடந்து தென்கரையிலே இருந்து தரிசித்து பாடிக்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்டவன் எனக்கு மிகப்பெரிய அருள் செய்து தன்னை அருகிலேயே அழகு முழுவதையும் பார்க்கும்படியாக செய்து விட்டான். அவனுடைய கண்கள் என் மனதிலேயும் உள்ளத்திலேயும் நிறைந்திருக்கின்றது. எம்பெருமானை கண்ட கண்கள் இனி மற்றொன்றை காணாது என்று சொல்லி அந்த பாசுரத்தை நிறைவு செய்கின்றார். அத்தோடு திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்க பெருமாளோடு இரண்டரை கலந்து விடுகின்றார். எல்லோரும் குழுமி இருக்கின்ற நேரத்தில் அவர் மட்டும் ஜோதியாக பெருமானுடைய திருவடியிலே சேர்ந்து விடுகின்றார். இப்படி ஆழ்வார்கள் எங்கு பிறந்தாலும் எந்த வளர்ப்பிலே இருந்தாலும் அன்பிலே பக்தியிலே ஆழ்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். நாளை அடுத்து வரக்கூடிய ஆழ்வார் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.